என்னங்க இது? நாடகம், ஜெகன் நாடகம். விஸ்வநாதன்ல ஜெயில இருந்து இவன் வரக்கூடாது, இவனோட புணம் தான் வரணும். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இவன் மேல நம்ம போடுற கேஸ் தெருநாய் மேல போடுற கேஸ் மாதிரி சார். நீங்க தைரியமா போங்க, இவன் பணம் கூட வெளியில வராது. வாடா. என்கிட்டயே விளையாடுற நீ. விஸ்வநாதன் கிட்ட வச்சுக்கிட்டா அழிஞ்சு போயிடுவார், சாம்பல் கூட மிஞ்சாது. என்ன ராதா, என்னாச்சு? ஒன்னும் இல்லக்கா. என்ன ஆகும்? அப்ப சாப்பிடு. எனக்கு பிடிக்கலக்கா. கண்ணு பட்டிருக்க போதுமா, கெட்ட கண்ணா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அத்தை கிட்ட திஷ்டி சுத்திக்கும். ஆமாமா, திஷ்டி சுத்தி போடுறதுல மட்டும் இல்ல, திஷ்டி வைக்கிறதுல கூட அக்கா எக்ஸ்பெக்ட். ஆமா, கேசவனுங்க ஆளைய காணும். ஆமா தம்பி, அந்த ஆளை காணுமே, எங்க அவன்? அது அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசிக்கு போயிருக்காரு. ஓ, காசிக்கா? சம்போ சங்கரா, காசிக்கு போனவங்க எங்க திரும்பி வர போறாங்க? அம்மா, என்ன உங்க கூட ஏமா கூட்டிட்டு போகல? நான் என்னமா தப்பு பண்ண? எல்லாத்துக்கும் என்ன கூட கூட்டிட்டு போவீங்க, கையை விடவே கூடாதுன்னு என்கிட்ட சொல்வீங்க. எதுக்காகமா இப்ப விட்டுட்டு போயிட்டீங்க? நான் என்னமா துரோகம் செஞ்சேன்? உயிரோட வாழ விட்டு என்ன சாகடிக்கிறீங்களே. ராதா, 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 என்னம்மா, என்னாச்சு? ஏன் எழுந்து வந்துட்ட? அது ஒண்ணு இல்லக்கா. என்ன ஒண்ணு இல்லன்ற? சாப்பிடாம அங்கிருந்து எழுந்து வந்துட்டேன். கண்ணு பாரு எப்படி வீங்கி போயிருக்குன்னு. உனக்கு அழுக வருதே, ஆனா நீ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிக்கிறங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா எதுவும் இல்லைங்கிற, என்னாச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லக்கா. கீர்த்தி, 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 ஆரம்பத்துல இருந்து உண்மையை மறைச்சு வைக்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் எனக்கு மனசு வராது. அதனால உனக்கு என் வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகளை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். கீர்த்தி, தயவு செஞ்சு நான் முழுசா சொன்னதுக்கு அப்புறம் நீ பேசு, நடுவுல நிறுத்தாத. எங்க வீட்டுல இருக்க ஆம்பளைங்களுக்கு ஒரு சாபம் இருக்கு கீர்த்தி. தாலி கட்டின முதல் பொண்டாட்டி இறந்து போயிடுவா. அது எங்க தாத்தாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நடந்தது. அதுதான் உண்மையும் கூட. நான் உனக்கு மோசம் செய்யறதுதான் சரின்னு எனக்கு அப்ப தோணுச்சு. அதனாலதான் எங்க வீட்டுல சொன்னதை நம்பி அவங்க பேச்சையும் கேட்டு சாக போற ஒரு பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டினேன். மன்னிக்கிறது என தண்டிக்கிறது அது உன்னோட விருப்பம். மன்னிச்சேன்னா அது உன்னோட பெரிய மனசு. என்ன தண்டிச்சா அது சரியான முடிவுன்னு சொல்லுவேன். எதுவா இருந்தாலும் உன்னுடைய முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.